Hello ladies and gentlemen, welcome to our vlog. Ta-da! Hi guys, காலை நாங்கள் நல்லா பாட்டுலாம் பாடி எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஒரு 3 to 3.5 hours ராமேஸ்வரம் ரீச் ஆகிடலாம். ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி முக்கியமான ஒரு 3 பிளேசஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இவனுங்க வேறு விளாக் எடுக்கிறோன்னு என்னத்தையாவது பேசுவாங்க. ராமேஸ்வரம் வந்துருக்கோம். ராமேஸ்வரம் வந்துருக்கு. ராமேஸ்வரத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம ஃபர்ஸ்ட் பாம்பன் பிரிட்ஜ் தான் விசிட் பண்ணோம். அதை பார்த்துட்டு டேரெக்டாக ராமநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ அந்த கோயிலில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய தூண்கள் எல்லாமே கடல் மூலியமாக கொண்டு வரும். அதே மாதிரி அங்கே 2 லிங்கம் இருக்கா. ஒன்று ராமலிங்கம், இன்னொன்று அது சீதையோட மணல் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விஸ்வலிங்கம். விஸ்வலிங்கம் ஹனுமான் கைலாசத்துலேருந்து கொண்டு வந்தாராம். ஸோ இந்த 2 லிங்கத்தில் முதல் பூஜை விஸ்வலிங்கத்துக்கு தான் நடக்குமா. ஏன் அப்படின்னா ஹனுமானோட பக்தியை போற்ற விதமாக ஃபஸ்ட்டு பூஜை விஸ்வலிங்கத்துக்கு தான் பண்ணுவாங்களாம். அண்ட் அங்கே நடக்கிற பக்தர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்மளுக்கு இந்த வெயில் ரொம்ப தெரியாமல் இருந்தது. கோயிலை சுற்றி நடக்கிறதுக்குமே ரொம்ப இலகுவாக இருந்தது. அப்புறம் இந்த வயசானவங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வண்டியுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, போகிற வழியில் அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்க கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் கேப்சர் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். பின்னாடி சொல்லுங்க, எங்கே வந்திருக்கோம்? இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பீச்சுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். ரீல்ஸ் எடுப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, பை 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 பை. ஸோ கைஸ், இன் திஸ் வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு அப்புறம் போன பிளேஸ் தனுஷ்கோடி. ஸோ திஸ் இஸ் தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மணல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்ம வெயில். ஆனால் போகிற வழியில் அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கடல் அலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா திக்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஃபோர்ஸ். இப்போ சில கடல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மைல்டாக இருக்கும். பட் இதில் அந்த அலை கிளியராக தெரிஞ்சுது. போகிற வழியுமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் கீழே இறங்குனீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு பூரா மணலாக தான் இருக்கும். ஒரு சின்ன காற்றடிச்சாலே ஃபுல்லாக மணலாக ஒட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். தலை முடியெல்லாம் மணலாகிடுச்சு. பட் இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல, இங்கே பார்க்குறீங்களா. ஸோ இதில் அலை இது மேலே பட்டு வெளியில் வருது. ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இங்கே பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதில் போய் நின்று அந்த அலை வெளியில் வர்றப்போ குளிக்கிறது. நாங்களே அந்த அலையில் தான் கார் வாஷுக்கெலாம் விட்டோம். ஆனால் உப்பு தண்ணி தான் வீட்டில் திரும்ப வாஷ் பண்ணணும். ஸோ மறக்காமல் வீட்டில் வாஷ் பண்ணியிருக்கேன். மந்திரத்தை அமர்த்துடா. இன்னும் ஒரே ஒரு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிளம்பிடலாம். காரை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடணும். கார் நல்லதுக்கு தான் மசாலா சொல்கிறோம். இங்கே போகிறேன், போய் கரையை போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு காக்கா சீச்சி பண்ணி வச்சிருந்துச்சு. கடல் நினைச்சிருக்கோம். நமக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நம்ம இப்போ கிளம்பி போலாம். 1 2 3 4 அடிச்சிருவேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ராமேஸ்வரம் போகிறப்ப எனக்கு நிறைய பேர் சொல்லிவிட்டது என்னதுன்னா, அரியமான் பீச், குஷி பீச் அதுக்கிட்ட சாப்பிடாதீங்க, தனுஷ்கோடியிலே சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தனுஷ்கோடியில் தான் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அரியமான் பீச் நாங்கள் போனப்பயுமே அங்கே எனக்கு பெருசாக சாப்பிட வர மாதிரி எனக்கு தோணலை. பட் தனுஷ்கோடி
வாஸ் அ குட் சாய்ஸ். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனுஷ்கோடியில் சாப்பிட்ருங்க. ஸோ அப்படி தனுஷ்கோடியில் எஸ்கேப் ஆகி நம்ம வந்து அரியமான் பீச் வந்து ஃபைனலி வந்தாச்சு. அரியமான் பீச்சில் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைமுமே வந்து ஒரு கரெக்டாக ஒரு 4:30 அந்த டைமாக. ஸோ அது லைட் இஸ் அன்பெய்ட் ஆக்டர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து லைட் வந்து நம்மளுக்கு ஃபேவர் பண்ணிடுச்சு. அந்த ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ இன்னும் கொஞ்சம் செம்ம அழகாயிருச்சு. ஸோ அரியமான் பீச் வந்து ஒன் ஆஃப் தி லைக் கிளியராக நம்ம பார்க்கக்கூடிய பீச். ஸோ பீச்சுக்கு போய்ட்டு அப்படியே வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், see you next video.